Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை இளைஞர் ஒருவர் ஆபாசமாக பேசும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆர்சிஎஸ் சாலை பகுதியில் பார்த்திபன் என்பவர் இயக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தை உரசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் தினேஷ் என்பவர் அரசு பேருந்து ஓட்டுநரை ஆபாசமாக வசைபாடினார். பொது இடத்தில் வைத்து யாரா உனக்கு லைசன்ஸ் கொடுத்தது, இப்படித்தான் வண்டி ஓட்டுவியா என ஆத்திரப்பட்ட இளைஞரை பொதுமக்கள் சமாதானம் செய்தனர். இது குறித்த வீடியோ வெளியான நிலையில் அரசு ஊழியரை பொதுவெளியில் ஆபாசமாக பேசும் துணிச்சல் எப்படி வந்தது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பூரில் இடைநிற்றல் மாணவர்களை பள்ளியில் சேர்க்க ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்கள் இடைநிற்றலே இல்லை என கூறியது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் 2025-26 கல்வியாண்டின் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது மற்றும் உயர்கல்வியில் 100% சேர்க்கையை உறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்கள் இடைநிற்றலே இல்லை என கூற, ஆட்சியரோ இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து பள்ளியில் சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டார். இவர்கள் இருவரின் முரணான கருத்துக்களை கேட்டு கடுப்பாகியுள்ள கல்வியாளர்களும் பெற்றோர்களும் மாணவர்களின் கல்வி தரத்தை அறிவதில் கூட ஸ்டாலின் மாடல் அரசு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல போலி விளம்பரம் தேடுவது அபத்தத்தின் உச்சமென சாடியுள்ளனர்.